ஈ. ராமசாமி சொன்னது. ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவனை ஏற்று கொண்ட பிறகு. அந்த தலைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே ஒழிய ஜனநாயகம். வெங்காயம் என்று பேசுவது எல்லாம் போக்கிரித்தனமன்றி வேறென்ன. ஈ. ராமசாமி கேட்கும் வினா. விடுதலை பிப்ரவரி 4, 25. தலைவனை எதிர்த்து கேள்வி கேட்கனபதை அறிவுக்குரிய ஆக்கப்பூர்வமான செயலாக ஈ. ராமசாமி கருதாமல் போக்கிரித்தனம் என்கிறார். சரியா? அதனை காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. சொந்த புத்தி வேண்டாம். பெரியார் புத்தி போதும் என சொல்லுகிற அடிமை கூட. ஜனநாயகம் வெங்காயம் என திடீரென்று பேசுகிறானே எனதான் நியாயப்படி ஈ. ராமசாமி யோசித்திருக்க வேண்டும். ஈ. ராமசாமிக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை நேர்மை என சொன்னால் மிகையில்லை. ஈ. ராமசாமி கூறிய ஒரே ஒரு பத்தியை இங்கே தருகிறோம். அந்த ஒரு பத்தியிலேயே ஈ. ராமசாமியின் எக்கச்சக்கமான முரண்பாடுகளை. முட்டாள்தனங்களை காணக்கூடியவன் எதிர்த்து கேள்வி கேட்கத்தான் செய்வான். உன் இயக்கத்தின் கொள்கை பிடித்து போய் ஒருவன் உன் இயக்கத்தில் சேருகிறான். நீ சொன்ன அந்த கொள்கையிலிருந்தே சோரம் போனால் கேள்வி கேட்கத்தான் செய்வான். ஐயா, நேற்று இவ்வாறு பேசினீர். இன்று இவ்வாறாக மாற்றி பேசி முரண்படுகிறீர். முரண்படுவதில் சரியான காரணம் இருந்தால் சரிதான். ஆனால் உங்கள் முரண்பாட்டில் முட்டாள்தனம் அயோக்கியத்தனம் என அனைத்தும் அல்லவா போட்டி போடுகிறது என இயக்கத்திலிருந்தவாறே 4 சுவருக்குள் உங்கள் முரண்பாட்டை பேசுவான். அதனால் மான மரியாதையாவது மிஞ்சும். கேள்வி கேட்பவனை ஜனநாயகம் வெங்காயம் என அவனை நக்கலும் நையாண்டியும் செய்தால் வெளியே வந்து கேள்வி கேட்பான் சீமானைப் போலே. மானம் காற்றில் பறக்கும். ஈ. ராமசாமியின் போலி பகுத்தறிவை சொல்லும் ஒரு பத்தியை பார்ப்போம். அந்த ஒரு பத்தியில் தான் எத்தனை முட்டாள்தனங்கள் உள்ளது என்பதையும் பார்ப்போம். ராமராஜ்யம் எப்படி இருக்கும் என்கிற தலைப்பில் ஈ. ராமசாமி கூறியது. தமிழ் நாட்டை ஏன் ஒரு தமிழ் மன்னன் அல்லது ஒரு தமிழன் திராவிடன் ஆட்சியின் பேரால் அழைக்கக்கூடாது என்று கேட்கின்றோம். இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆட்சி வேண்டுமானால் ஒரு பழங்காலத்து மூவேந்தர்கள் ஆட்சியை ஸ்தாபிக்க பாடுபடுகிறோம் என்றோ அல்லது மூவேந்தர்களாலும் கைவிடும்படி செய்யப்பட்ட பிறகு ஒரு நாயக்கர் ஆட்சி இருந்ததாக சொல்லப்படுவது உண்மை சரித்திரமானால் அந்த நாயக்கர் ஆட்சியை ஸ்தாபிக்க முயல்கிறோம் என்றோ அல்லது முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்டதாக சொல்லப்படுவதில் நேர்மையாக நீதியாக அரசாட்சி செய்த ஒரு முஸ்லிம் மன்னன் பெயரைச் சொல்லி அவன் ஆட்சியை ஸ்தாபிக்க ஆசைப்படுகிறோம் என்றோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூகத்தைச் சேர்ந்த நந்தன் முதலிய அரசர் ஆட்சி புரிந்ததாகச் சொல்லப்படும் சரித்திரம் உண்மையாய் இருக்குமானால் அந்த ஆட்சியை ஸ்தாபிக்க முயல்கிறோம் என்றோ சொல்லாமல் அவர்கள் பேரால் இந்த நாட்டை அழைக்காமல் பரத தேசமென்றும் ராமராஜ்யம் என்றும் இந்த பார்ப்பனர் சொல்லுவதின் அர்த்தம் என்ன என்றும் அதைச் சில தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு பின்தாளம் போடும் இழிதன்மைக்கு காரணம் என்னவென்றும் கேட்பதோடு இன்று நிறுத்திக் கொள்ளுகிறோம். குடியரசு தலையங்கம் ஆகஸ்ட் 20, 1939 மற்றும் விடுதலை 2-2-5-02. மேற்கண்ட ஈ. ராமசாமி பேசியதில் காணக்கிடைக்கும் முட்டாள்தனங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதாவது ராமராஜ்யம் அமைப்போம் என்கிறார்கள். ஏன் மூவேந்தர் ஆட்சி ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழர்களின் அடையாளம் மூவேந்தர்கள் தானே. அதைவிடுத்து ராம ராஜ்யம் கேட்கலாமா என்று கேட்கிற ஈ. ராமசாமி ராமனின் ஆட்சியை விட மிகக்கேவலமாக மூவேந்தர் ஆட்சியை விமர்சித்தவர் தான். முரண்பாட்டுக்கார ஈ. ராமசாமிக்கு முரண்பட்டு பேசாவிட்டால் அவரது பகுத்தறிவுக்கே வெட்கக்கேடு வந்து விடுமே. ஒரு சமயம் ராஜராஜ சோழனை எல்லாம் கடுமையாக சாடிவிட்டு மூவேந்தர் ஆட்சி வேண்டும் என கேளுங்கள் என சொல்வதில் ஏதேனும் நியாயமுள்ளதா? ஈ. ராமசாமியின் சிஷ்யன் கி. வீரமணி மூவேந்தர் ஆட்சி குறித்து என்ன கூறினார் என பார்ப்போம். கேள்வி: ராஜராஜ சோழன் என்ன ஜாதி என்ற பட்டிமன்றம் தமிழ்நாட்டில் நடக்கிறதே. முசிவபாலன், குன்றத்தூர்.
கி. வீரமணி பதில்: தமிழ்நாடு எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு மிக விரைவு பயணத்தை நடத்தி கொண்டுள்ளது என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு தலைகுனிவை மானமுள்ளவர்களுக்கு ஏற்படுத்தும் சமூக அவலம் வேறு இருக்கவே முடியாது. அந்த பார்ப்பன அடிமை எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் தமிழ், திராவிட பண்பாட்டுக்கு மிகப் பெரிய கேடு செய்தவன் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. 28 நவம்பர் 15 ஞாயிறு விடுதலை. இவ்வாறாக ஈ. ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற கி. வீரமணி கூறுகிறார். ஆக இவ்வாறான விமர்சனங்களை வைத்துவிட்டு சற்றுக்கூட அறிவின்றி பிற்பாடு ராமராஜ்ஜியத்திற்கு பதிலாக மூவேந்தர் ராஜ்ஜியம் அமைக்க வேண்டும் என சொன்னால் இதற்கு முன் மூவேந்தர்களை விமர்சித்தபோது உங்கள் புத்தி எந்த ஊர் மேய போயிருந்தது என கேட்டால் அறிவுடன் பதில் சொல்ல வேண்டாமா? இதை கேட்கிற தம் தொண்டனை வெங்காயம் அயோக்கியன் என சொன்னால் சொல்லுகின்றவன் எவ்வளவு அயோக்கியனாக இருப்பான். அடுத்ததாக ராமராஜ்ஜியத்திற்கு பதிலாக முஸ்லிம்கள் ஆட்சி நிறுவுவோம் என பேச வேண்டியது தானே என கேட்கிறார். அதிலாவது நியாயமுள்ளதா? இந்த ஈ. ராமசாமி தான் முஸ்லிம்கள் ஆட்சியில் ஜிசியா வரி போட்டு மக்களை துன்புறுத்தினார்கள் என திருவாய் மலர்ந்தார். துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா? ஜிசியா போன்ற தனிவரிகள் தொல்லை என்று ஈ. ராமசாமி ஏப்ரல் 23, 1964 இல் கூறுகிறார். அந்த ஈ. ராமசாமி தான் ராமராஜ்ஜியத்திற்கு மாற்றாக முஸ்லிம் ராஜ்ஜியம் கேளுங்கள். உலகெங்கும் முஸ்லிம் ராஜ்ஜியங்கள் பட்ட பாட்டை பார்த்து அது குறித்து விமர்சித்தும்விட்டு முஸ்லிம் ராஜ்ஜியம் வேண்டும் என சிலாகித்தால் ஈ. ராமசாமி எவ்வளவு பெரிய முட்டாள்! ஆக ராம ராஜ்ஜியத்திற்கு மாற்றாக மூவேந்தர் ராஜ்ஜியம் அமைக்க சொன்னபோதும் அறிவொழுக்கம் இல்லை. முஸ்லிம் ராஜ்ஜியம் அமைக்கச் சொன்னபோதும் பகுத்தறிவில்லை. இது போதாதென ஈ. ராமசாமி மேலும் சொன்னது நாயக்கர் ஆட்சியை ராம ராஜ்ஜியத்திற்கு மாற்றாக சொல்லுங்கள் என்கிறார். ஈ. ராமசாமி மூவேந்தர்களின் ஆட்சியை முஸ்லிம்களின் அரசை விமர்சித்தது போல் சொந்த சாதிக்காரனான நாயக்க மன்னர்களை அதிகம் விமர்சித்ததில்லை. விமர்சிக்காமல் விட்டால் தன் சாதிப்பற்றின் யோக்கியதை வெளியே தெரிந்துவிடுமே, தமிழர்கள் விளாசிவிடுவார்களே என்பதற்காக பட்டும் படாமல் விமர்சித்தார். மூவேந்தர்களை விமர்சித்ததில் 100 இல் 1 பங்கு கூட ஈ. ராமசாமி நாயக்க மன்னர்களை விமர்சித்ததில்லை. தமிழ் வழியில் நடந்த பூஜை முறையை சமஸ்கிருதத்திற்கு மாற்றியது நாயக்க மன்னர்களே. மூவேந்தர்களை விட நாயக்க மன்னர்கள் தாம் அதிகப்படியான பார்ப்பன அடிவருடிகளாக இருந்தார்கள். அவர்களை தான் ராம ராஜ்ஜியத்திற்கு மாற்றாக சிபாரிசு செய்கிறார். ஆக ராம ராஜ்ஜியத்திற்கு மாற்றாக தமிழர் ராஜ்ஜியம் முஸ்லிம் ராஜ்ஜியம் வழியில் நாயக்கமார் ராஜ்ஜியம் கேட்ட ஈ. ராமசாமி ராமனை யோக்கியன் என சொன்னதுமுண்டு. ஈ. ராமசாமி சொன்னது தசரதன் 60,000 பெண்களை கட்டிக்கொண்டதாக இருக்கின்றதே. இதுவும் பத்தாது என்று ஏன் இன்னும் 3 பெண்களை கட்டிக்கொண்டான்? நே. 1 பெண்டாட்டியை பார்த்துவிட்டு புறப்பட்டு எல்லா மனைவிகளையும் பார்த்துவிட்டு மீண்டும் நே. 1 பெண்டாட்டியை பார்ப்பதென்றால் 165 ஆண்டுகள் ஆகுமே. ராமன் யோக்கியனாய் இருக்கலாம். அவன் இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கா மகனாகப் பிறக்க வேண்டும்? ராமனை பழித்து பேசுவதை பிழைப்பாக கொண்ட ஈ. ராமசாமி தான் சுயமரியாதை இயக்கம் துவங்கிற ஆரம்ப நாட்களில் ராமன் யோக்கியன் என சொல்லிக் கொண்டு திரிந்திருக்கிறார். பின்னாளில் தான் ராமனை விமர்சிக்க துவங்கி உள்ளார். ஆக ராமன் விஷயத்திலேயே ஈ. ராமசாமிக்கு மகா முரண்பாடு. இந்த முட்டாள்தனமான ஈ. ராமசாமியின் முரண்பாடு அவரின் பிறவிக்குணமாகும். இவையெல்லாவற்றையும் விட ஈ. ராமசாமியிடமிருந்த இமாலய பித்தலாட்டம் இது. 1967 இல் காமராசரின் தோல்வியை காங்கிரசின் தோல்வியை தன் சொந்த தோல்வி என நெஞ்சை நக்கி பேசிய ஈ. ராமசாமி அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு கூறியது ஒரு அரசாங்கம் வெற்றி பெற்றதற்கு நீதி செலுத்த வேண்டுமானால் ஓட்டளித்த மக்களுக்கு நீதி காட்ட வேண்டும். காங்கிரஸ் ஏன் தொலைந்தது?
ஏன் சாகிற மாதிரி இழுத்து கொண்டு கிடக்கிறது என்றால் அது பதவியில் இருக்கும்போது மிக ஆணவத்தோடு பதவி உத்தியோகங்களை எல்லாம் தனக்கு ஓட்டளித்த பெரும் பான்மையான மக்களுக்கு கொடுக்காமல் சிறுபான்மையான பார்ப்பான் சைவன் கிறிஸ்தவன் என்று தேடிப்பார்த்து கொடுத்ததாலேயே ஆகும். அத்தோடு ஓட்டு போட்ட பெரும்பான்மையான மக்களை மதிக்காததாலேயே ஆகும். ஈ. ராமசாமி மே 1 1969. ஈ. ராமசாமியின் பேச்சை கேட்கிறவன் என்ன சொல்லுவான். காமராசரையும் காங்கிரசையும் ஆதரித்து கொண்டிருந்தபோது இந்த அறிவு செத்து போயிருந்ததா? இப்போது இயேசு செத்து போய் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தது போல் மரித்துப்போன உங்கள் அறிவு மறுபிறப்பு எடுத்துவிட்டதா என கேட்பானே. பைத்தியக்காரனுக்கு தான் பேசுவது எதையும் நியாயப்படுத்த வேண்டியதில்லை. அதற்கடுத்தாற் போல் ஈ. ராமசாமியும் அந்த ரகத்தை சேர்ந்த ஆசாமியாக இருக்கிறார். இம்மாதிரியான ஈ. ராமசாமியின் வெட்கக்கேடான முரண்பாடுகளை பார்க்கிற தொண்டன் கேட்க மாட்டானா? ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக முரண்படுகிறீர்கள்? ஒன்றை ஆதரிக்கிறேன் என சொல்லும்போதும் அதில் நேர்மை இல்லை. சரி, ஆதரித்ததையே விமர்சிக்கப் போகிறேன் என சொல்லும்போதாவது நேர்மை இருக்கிறதா? அதுவும் கிடையாது. இத்தகைய நியாயமான கேள்வி கேட்பவனை பார்த்து தான் ஈ. ராமசாமி ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தலைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே ஒழிய வேறு எதையும் பேசக்கூடாது என்கிறார். அறிவுள்ளவன் என்ன சொல்லுவானென்றால் போயா நீயும் உன் இயக்கமும் என கூறிவிட்டு வெளியேறிவிடுவான்.